உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை தான் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது. அந்த ரிவாயத்துக்கு திர்மிதி, பைஹகி, இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபுகள்ல ஷவாஹிதுகள் வருது. நாட்கள்ல எல்லாம் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அந்த ஜும்ஆவுடைய நாள்ல தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்புல ரூஹ ஊதினான். ஊதின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்புல அப்படியே ரூஹு போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் தஆலா இரண்டாவது தரம் ஊதினாராம். ஃபஸ்தவா ஜாலிசன், அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழும்பி உட்கார்ந்து ஃபஅஃபஸ தும்மினாராம். தும்மின உடனே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசக்கூடிய ஆற்றலை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத கேட்ட மலக்குமார்கள் சொன்னாங்களாம், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இப்ப விளங்குதா? நாங்க தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். தும்மல் அல்லாஹ்வுக்காக விருப்பமானதேன். தும்மினத்தோட ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது இன்றைக்கு நேத்து உருவாகினதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல படைக்கப்பட்டு முதலாவது அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். பேசான வார்த்தை இல்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினவர், தரையில பார்த்து சொன்னான், மடையர் மடையர் தரையில கப்பல் கட்டுறார். யாரு மடையன்? அல்லாஹ் காட்டினான் பின்னால. மடையர் மூளை இல்லாதவர் கரையில கப்பல் கட்டார், தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு துஆவால முழு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு முடிவு செஞ்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட 80 லட்சம் பேர், ஆடு மாடு அதே போல எல்லா மிருகங்களையும் ஒவ்வொரு ஜோடி கப்பல்ல ஏத்தியாச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னான், வானம் நீங்க மழையை பெய்யுங்க, பூமி தண்ணியை வெளியே கொட்டுங்க. நீண்ட வரலாறு. இப்ப மூசா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறினதோட மழை பெஞ்சு அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபைதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்க், கப்பலில் நீங்கள் ஏறி உட்கார்ந்து விட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய முதலாவது வார்த்தை ஃபகுலில் ஹம்துலில்லாஹ். வெள்ளப்பிரளயத்தில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக வயசு போய் புள்ளப்பாக்கியம் கிடைச்சவர். எத்தனை வயசு? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 86 வயசு. அதிகமான முஃபஸ்ஸிரீன்களோட கருத்து 86 வயசுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது புள்ள யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது. புள்ள பாக்கியம் கிடைச்சதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக். அதே போலதான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல சின்ன வயசுல முதலாக ஆட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்டவர். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் சொல்றாங்க 14 வயசா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக ஆகும்போது 14 வயசு. அவருக்கு பிறந்த மகன் தான் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மார்க்க அறிவை நாங்கள் படித்து கொடுத்தோம். கொடுத்ததோட அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வகால அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னாங்களாம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. அல்லாஹ் தஆலா எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், வகுலில் ஹம்துலில்லாஹ். நபியே, எல்லா நபிமாரும் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் என்ன சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. சொல்லுமா நாங்களும்? அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதோட ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் வகாலுல் ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சொர்க்கவாசிகள் கடைசியாக சொல்ற வார்த்தையும் தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில சொர்க்கவாசி நரகவாசி என்று பிரிச்சதுக்கு பின்னால மஹ்ஷர் மைதானத்தில சொல்லப்படக்கூடிய வார்த்தை வகுதிய பைனஹும் பில் ஹக் வ கீல அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளணும் உங்களுக்கு விருப்பமா? அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளணும் உங்களுக்கு விருப்பமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி அய்யகுல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா. முஸ்லிம்ல வருது, யார் ஒரு கவலம் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார், யார் ஒரு மொடர் தண்ணியை குடிச்சிட்டு பானத்தை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாரோ அல்லாஹ் அவரை நிச்சயமாக பொருந்திக் கொள்வார். அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பவர்.
லேசான வார்த்தை அல்ல, லேசான வார்த்தை அல்ல. உங்களோட மீசான் தராசு நன்மையால் அப்படியே பாரமாகணும் என்ற ஆசையா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்லிம்ல வருது, வல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்ல மீசான் தராசு நன்மையால நிரம்புமா. கடிவாளம் இடப்பட்ட 100 குதிரைய அல்லாஹ்ட பாதையில கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? அந்த நன்மை வேணும்னா உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். கடிவாளம் இடப்பட்ட 100 குதிரை. எங்க சபையில யாருக்காவது வாங்கலுமா 100 குதிரை? இந்த காலத்துல ஃபெராரி வாங்குற மாதிரி 100 குதிரை முதல்ல இருக்க. ஸ்ரீலங்கால 100 குதிரை இருக்க தெரியா? நூறலியால எல்லாம் காட்டுவாங்க, அந்த போனிய சில நேரம் குதிரை காட்டுவாங்க. குதிரை ஒரிஜினல் குதிரை கிட்டத்தட்ட 20-30 லட்சம், கோடிக்கணக்கான 4 கோடி 5 கோடி கனடா பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான குதிரை இருக்கு. அப்படியான பெருமதியான 100 குதிரைய அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த நன்மை யாருக்காவது வேணுமா? அவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இருந்த இடத்துல உட்கார்ந்து 100 தரம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா 100 குதிரைய அல்லாஹ்வுடைய பாதையில ரெடியா கொடுத்த நன்மை கிடைக்கும். நசாயில வருது ஹதீஸ். எவ்வளவு பெருமதியான வார்த்தை. சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு முறையும் இவ்வளவு நாளும் இந்த சிறப்புகள் எல்லாம் தெரியாம இருந்தோம். இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் சிறப்புகளை விளங்கி அமல் செய். அடுத்த வார்த்தை தான் ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடியவனுக்கு தான் சொல்ற ரப்பு. உறுதியில பால்னே வாழான்னு சொல்லுவான். பரிபாலிக்கக்கூடியவங்களை படைச்சவன் யார்? அல்லாஹ். பரிபாலிக்கிறவன் யார்? அல்லாஹ். ஹயாத்தாக்குறவன், மௌத்தாக்குறவன், எழுப்பாக்குறவன் எல்லாமே அல்லாஹ். அவன் தான் ரப்பு. எங்களுக்கு சொந்தக்காரன். எங்களுக்கு மட்டும் இல்ல, ஆலத்துக்கே சொந்தக்காரன். ஆலம்டா என்ன? ஆலம்டா என்ன? அல்லாஹ்வை தவிர உலகத்துல என்ன எல்லாம் இருக்குதோ அதுக்கு பெயர் ஆலம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாத்துக்கும் ரப்பு அவன்தான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கு ரப்பு நான் தான். குல் அஊது பிரப்பின் நாஸ். மனிதர்களுக்கு ரப்பு அவன்தான். குல் அஊது பிரப்பில் ஃபலக். காலை நேரத்தின் ரப்பு அவன்தான். வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத். 7 வானத்துக்கு ரப்பு அவன்தான். ரப்பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். 7 பூமிக்கு சொந்தக்காரன் அவன்தான். ரப்பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில என்னவெல்லாம் இருக்கிறோ எல்லாத்துக்கும் ரப்பு அவன்தான். லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அர்ஷுடைய ரப்பு அவன்தான். இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தா. அவன்தான் மக்காவுடைய ரப்பு. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அவன்தான் காபாவுடைய ரப்பு. வஅன்னஹு ரப்புஷ் ஷியரா. சூரியனை விட 20 மடங்கு பெரிய ஷியரா என்ற நட்சத்திரத்துடைய ரப்பு. அல்லாஹ் ரப்புக்கும், உங்களோட ரப்பு. வரப்பு ஆபாயிக்குமுல் அவ்வலீன். உங்களோட வாப்பாமாருடைய ரப்பு. ரப்புல் மஷ்ரிகைன், 2 கிழக்கு திசைகளின் ரப்பு. வரப்புல் மக்ரிபைன், 2 மேற்கு திசைகளின் ரப்பு. ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். மனிதர்களுடைய ரப்பு, ஜின்களுடைய ரப்பு. வஹுவ ரப்புனா வ ரப்புக்கும். எங்களோட ரப்பு, உங்களோட ரப்பு. குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன். அவனை தவிர ரப்பே கிடையாது. வஹுவ ரப்பு குல்லி ஷை. அவன் மட்டும்தான் ரப்பு. குர்ஆன்ல 996 இடங்கள்ல அல்லாஹ் ரப்பு என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்கிறார். இந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்ங்கற வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அதுல 1000ல லட்சத்துல ஒன்றை நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தலைக்கு மேல விளக்கம் உலமாக்கள் எழுதி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, குர்ஆன் எங்க இருக்கு, நாங்க எங்க இருக்கிறோம், எவ்வளவு படிக்க இருக்குது, எவ்வளவு குர்ஆனோட நெருங்கி இருக்குது. ஆகையால பயான் ஆக்கள் எதிர்பார்க்கிற சும்மா நெருப்பு மாதிரி பயான் இருக்கும். நரகத்தை பத்தி கேட்கணும். சிலவங்க சொல்ற ஹஜ்ரத் பள்ளிக்கு போன அந்த மிம்பர்ல ஏறினா இருக்கிற எல்லாம் அழுவணுமா. நான் சொன்ன பார்லிமெண்ட்ல மாதிரி கொச்சிக்கா தண்ணி கொஞ்சம் தாங்க ஊத்தி விடுறோம் எல்லாரும் அழகும். வேற என்ன செய்யுது? ஆக்கள் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். இவர் ஏறினா அழுவணும் எல்லாரும். ஆகப்பெரிய அழுகிறதுக்குரிய சாதனம் குர்ஆன். குர்ஆனும் அழுகையும் அல்லாஹ் ஒன்றாடக்கி இருக்கிறான். குர்ஆனை ஓதுங்க, மாற்றம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கழுத்தை வெட்ட வந்தவர், ஒரு வசனம். என்ன வசனம்? இன்னனி அனல்லாஹ், நான் மட்டும்தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்ன தவிர வேற ரப்பு கிடையாது. ஃபஅபுதுனி, என்ன மட்டும் வணங்குங்க. இந்த ஒரு வசனம் இன்னைக்கு யார் அவர் அந்தஸ்து? ஆட்சி காலத்தில் 5000 பள்ளி கட்டினவர், முழு உலக சாம்ராஜ்யத்தையும் இஸ்லாமிய கொடிய நாட்டினவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வந்தவர். ஒரு குர்ஆன் வசனம். இன்னைக்கு நாங்க ஓதுறன்னா ஒரு மாற்றம் வருவதில்லை. தொழுகிறார், பாவத்தையும் செய்கிறார். தொழுகிறார், இங்க ஹராத்தையும் பார்க்கிறார். தொழுகிறார், வட்டி கடையில நிற்கிறார். தொழுகையில ஓதுற குர்ஆன் விளக்கம் தெரியாது. தக்பீர கற்றார், பாஸ்போர்ட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல, பிளைட்டும் இல்ல, விசாவும் இல்ல. கனடாக்கும் போறார், அங்க ஆஸ்திரேலியாவுக்கும் போறார், கடைக்கும் போறார். இங்கால போன் டுர் டுர்ங்குது. கடன்காரன் வந்துட்டாரோ,
மாமாவோ மைனியோ பொஞ்சாதியோ சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல போன் எடுத்து பாக்குற ஓஹோ டயலாக் கம்பெனிக்கார். தொழுகையுடைய ஹாலாத் உண்மையா பொய்யா? அந்த ஷைத்தான ஓபன் பண்ணி வச்சுட்டான் தொழுகல். நீங்க இந்த விளக்கத்தை படிங்க, பாடமாக்குங்க, முயற்சி செய்யுங்க. ஒரு கிளாஸ் மிஸ் ஆகாம வாங்க. உங்களுக்கு ஆகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு வேற வேற துனியாட கோர்ஸுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கட்டி கட்டி படிக்கிறாங்க. கண்டல் ஒன்றும் இல்ல, ஒரு ரூபா சல்லி தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு ஃப்ரீயா கிடைக்குது, உங்களோட காலடியில தேடி வந்திருக்குது. எத்தனையோ பள்ளியில கொழும்புல முயற்சி செஞ்சாங்க, ஆனா கடைசியா மினன் பள்ளி முடிவாயிருக்கு. ஆனா இந்த பள்ளி அல்லாஹு தாலா முடிவு செஞ்சிருக்கிறான். பெரிய பாக்கியம். வாலிபர்கள் கொழும்பை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌடு போல எத்தனை வாலிபன் தொழுகையே இல்லாம இருக்கிறான். புதுக்கடை வந்திருக்கீங்க, மாளிகாவத்தை வந்திருக்கீங்க, அங்கால மாதம்பிட்டி வந்திருக்கிறீங்க, எல்லாம் வந்திருக்கிறீங்க, மருதான வந்திருக்கிறீங்க, எல்லாம் 1001 வந்திருக்குது. ஆனா அசலா பார்க்க போனா பள்ளிவாசல் இடம் இருக்கப்படாது. முழு கொழும்புலையும் நடக்கணும் தஃசீருடைய வகுப்பு. முழு உம்மத்தையும் குர்ஆன் உம்மத்தாக மாத்தோம். ஆகப்பெரிய முயற்சி. குர்ஆன் விளங்க விளங்க அல்லாஹ்வுடைய பயம் வரும். ஹராத்தை விட்டு தூரமாகுவார். இன்பமா குர்ஆன் இன்பமாவார். ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலும் கவலையா? ஏன்? குர்ஆன்ல ஒரு பகுதி மிஸ் ஆயிட்டு ஆகப்பெரிய பாக்கியம். இப்படி எங்க சமூகத்தை உருவாக்கணும், மாத்தணும், நாங்களும் மாறணும். எங்க தொழுகை எல்லாம் உள்ளச்சம் உள்ள தொழுகையா மாறணும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும். இந்த நோக்கத்துல தான் பெரிய முயற்சியோட இது ஆரம்பிச்சு வச்சவங்களுக்கு, இதுக்காக கஷ்டப்பட்டவங்க அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த அமர்வு முதல் அமர்வு இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாக இந்த பள்ளிவாசல்ல முழு குர்ஆனும் இன்ஷா அல்லாஹ் படித்து கொடுத்து பறக்கணும் இஹ்லாஸ். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வரப்போக்கல இன்ஷா அல்லாஹ் ஒரு குரூப்பை கூட்டிட்டு வாங்க. குர்ஆனை விளங்கினா அவன் மாறுவான், பார்த்த விட்டு தூரமாகுவான். ஆகையால இன்ஷா அல்லாஹ் நேரம் போய்த்திட்டது. குர்ஆனுக்கு தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை பூர்த்தியாக படிச்சு முடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன்.